பார்த்தீங்களா எங்கள் அண்ணன் போனார் 18,000 கோடினா, சாமி இங்கேருந்து பல 18,000 கோடி வரியாக போய்க்குது, அதுதான் வருது. இதுக்கு முதலமைச்சர் இருந்தாலும் இல்லைனாலும் இந்த பணம் வரும். சிங்கப்பெண் அதிரடிப்படை ஆரம்பித்த பிறகு அவரே கார் ஓட்டிட்டு போறாரு. சரி, அதுக்கு என்ன காஞ்சனா பேயை கூப்பிட்டு ஓட்ட முடியும்? ஆவடியில் பீஸ் கேரியர் பிடின்னு போயிட்டால் தாம்பரத்துக்கு கரண்ட் வராதா? இதுக்கு பார்த்துருக்கலாம். இது ஒரு பெரிய ஆதாரம் மாதிரி எதுவும் சிபிஐலேருந்து கண்டுபிடிச்ச மாதிரி அமைச்சிருக்காங்க. ஹார்ட் டிஸ்க் இல்லையா பவர் ஒளிஞ்சிருக்குது. அது என்ன ஹார்ட் டிஸ்கா இல்லை தெர்மல் பவர் கூடங்குளமா? தெனாலி படத்தில் கமல் சார் சொல்லுவார்ல, வேலை கண்டா பயம், அதை கண்டா பயம், இதை கண்டா பயம், இருட்டை கண்டா பயம். அது மாதிரி காவியாக்கு எதை பத்திரிகையை பார்த்தாவே பயம். அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த பிளாக் அவுட்டு, அரெஸ்ட்டு, பத்திரிகை சுதந்திரம், பத்திரிகை வீரியம், பத்திரிகை திமிருன்றது சுதந்திர காலத்திலேருந்து இருக்குது இந்தியாவில். அதனால் இதெல்லாம் பண்ணால் பத்திரிகை துறையை தொட்டா கெட்டாங்க, அவ்வளோதான். சர்மிளா டாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கப்பவர் பத்திரிகையாளர் திரு கோடீஸ்வரன் அவர்கள். வணக்கம். வணக்கம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கெடுப்பதற்காக முதல்வர் விஜய் இன்று டெல்லி புறப்பட்டிருக்காரு. 3 நாள் அரசுமுறை பயணமாக அது இருக்க போகுது. பிரதமர், குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் மற்றும் பல அமைச்சர்களை சந்திக்க போறதாக செய்திகள் வந்திருக்கு. ஸ்டாலின் நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கெடுத்தார் அப்படின்னா அது அடிபணிந்து விட்டார், இல்லை வெள்ளை கொடி காட்டியிருக்காரு மோடிக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இவர் பங்கெடுக்க போயிருக்காரு, எப்படி பார்க்குறீங்க? அரசியல் விமர்சனம் என்பது யாராக இருந்தாலும் வரும். ஏன்னா பிரதமர் மோடி அவர்களை நம்ம என்ன சொல்கிறோம், அவர் தமிழ்நாட்டுக்கு எதுவும் செய்ய மாட்டார், அவர்னால தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் பெரிய திட்டங்கள் வராது, நிதி வராது அப்படின்ற ஒரு பிரச்சாரம் தமிழ்நாட்டில் இருக்குது. யார் ஆட்சியில் இருந்தாலும் அந்த அந்த பேசு பொருள் என்பது இங்கே இருக்குது. அப்படி இருக்கும்போது இப்போ நித்தி ஆயோக்கில் கலந்துக்கிறதோட நோக்கம் என்னென்னா, மத்திய அரசுக்கிட்ட இணக்கமாக பேசி பழகி, ஐயா கொஞ்சம் பார்த்து பணம் கொஞ்சம் கொடுத்து விடுங்க அப்படின்ற மாதிரி அந்த விஷயம். இதற்கு பார்த்திங்கன்னா ஒரு செட்டிங் கரெக்டாக அமையுது. ஐயா செங்கோட்டையன் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி என்ன சொல்கிறாரு, நாங்கள் மத்திய அரசுக்கிட்ட பணம் கேட்டோம், போர்க்கால அடிப்படையில் பருவகால சீசன் வருது, மழை காலம் வருது, அதுக்கு ஒரு சில வேலையெல்லாம் பண்ணணும்னு கேட்டப்போ பணம் கொடுத்துருக்குறாங்க, 1000 கோடி கொடுத்துருக்குறாங்க, நாங்கள் 1000 கோடி கொடுத்துருக்குறாங்க அப்படின்ற ரேஞ்சில் ஒரு இது இருந்தது. உண்மையிலே சந்தோஷம் தான். 1000 கோடி கொடுத்துருந்தாங்கன்னா சந்தோஷம், அமைச்சர் போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அதை எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ அவர் கேட்டே 1000 கோடி வருதுன்னா இப்போ முதலமைச்சரே போகிறாரு நித்தி ஆயோக்கு. அதனால் நல்லா நிறைய பணம் வரும், நம்ம நல்லதே நினைப்போம், நமக்கு வர வேண்டிய பணம் தான். ஆனால் முதல்வர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். போய் பிரதமரை பாருங்கள், ஜனாதிபதி பாருங்கள், அமித்ஷா கொஞ்சம் கோவக்காரரு, பார்ப்பாரான்னு தெரியல, இருந்தாலும் அவரையும் பார்த்து கொஞ்சம் ஒரு சில விஷயம்லாம் பேசி எல்லாம் சரி செஞ்சு கொஞ்சம் தமிழ்நாட்டுக்கு கொஞ்சம் ஃபண்டெல்லாம் வந்ததுன்னா, நல்ல கரண்ட்டு கட்டெலாம் இருக்குது, நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது, பணம் எல்லாம் பற்றாக்குறை, 10 லட்சம் கடன் கோழி இருக்குன்றாரு. அவங்க நிறைய ஒரு வேலை எதுனா பார்த்து எதுனா அமுச்சு விட்டாங்கன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு, ஏழை பாழைகளுக்கு எதுவும் நல்லது நடக்கும். அப்படி தான் நான் பார்க்குறேன். மற்றபடி விமர்சனம் கண்டிப்பாக வரும், விமர்சனத்தை அவர் எதிர்கொள்ளணும். ஏன்னா அவர் தான் சும்மா இல்லாமல் பாசிசம் பாயாசம்லாம் பேசினார், வேறு யாரும் பேசலை. வேணால் போய் சொல்லிக்கலாம், நான் சிஎம் அங்கிள் தான் சொன்னேன், பிஎம் அங்கிள் சொல்லலை, அதனால் நீங்கள் என்ன நட்பாக தான் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு பேசிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஐயா காணொலி ஒன்று பார்த்தது முன்னாடி, கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி, இப்போவும் அது பாப்புலர் தான். டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஐயா வடிவேல் காட்டியிருப்பார். டிஸ்டன்ஸ் தானே பிரச்சனை, டிஸ்டன்ஸு, இங்கே இருக்கிற தமிழ்நாடு தூக்கி அப்படியே டெல்லி பக்கத்தில் வச்சோன்னா அங்கே இருக்கிற நிதியெல்லாம் அப்படியே வாங்கிக்கலாம் அப்படின்வாரு. அந்த நித்தி ஆயோக் அடிக்கடி டெல்லி போனீங்கன்னா அந்த டிஸ்டன்ஸை குறைக்கலாம். அதனால் டிஸ்டன்ஸை குறைச்சி வாட்டத்தை போக்க வேண்டும், மக்கள் வாட்டத்தை போக்கி இந்த எல்லாத்தையும் ஒரு நல்லபடியாக போனோம் அப்படின்ற மாதிரி நம்ம வாழ்த்தினா முறையாக போகிறாரு. போகும்போதே நம்ம இதற்கு முன்பாகவே பிரதமரை சந்திச்சார் இல்லையா? சும்மா மரியாதை நேற்று வெறும் 4 பேஜ் தானே, A4 ஷீட்டில் தானே 4 திட்டம் எடுத்துன்னு போனீங்க. இப்போ நித்தி ஆயோகனும் போது நீங்கள் மெட்ரோ ரயில் என்ன ஏது, நம்ம வருவாய் என்ன, செலவு என்ன, எவ்வளோ செய்ய போகிறீங்க, இந்த திட்டத்துக்கு நீங்கள் எவ்வளோ பங்களிப்பு, நாங்கள் எவ்வளோ பங்களிப்பு, இந்த நிதி ஆண்டில் எவ்வளோ கொடுப்பீங்க, அடுத்த நிதி ஆண்டில் என்ன கொடுப்பீங்க, பேரிடர் மேலாண்மைக்கு நிதி இருக்கா இல்லையா, கல்விக்கு என்ன செய்ய போகிறீங்க, எல்லாத்தையும் கேட்கலாம்ல. அதாவது பழைய பிளானிங் கமிஷன் தானே இப்போ நித்தி ஆயோக். பிளானிங் கமிஷன்ன்றது என்ன, ஒரு 5 வருஷத்துக்கோ இல்லை ஒரு 4 வருஷத்துக்கோ என்னென்ன திட்டங்களை எவ்வளோ செலவு பண்ண போகிறீங்க, இந்த திட்டத்தினுடைய தாக்கம் என்ன, அதுக்கு என்ன பட்ஜெட்டு, எவ்வளோ தேவைகள், அதை தான் பேசுறது. அதனால் இந்த சிகை அலங்காரம், லைட்மேனு, டெக்னீஷியன், இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் கூட கூட்டின்னு போகாமல் ஃபினான்ஸ் செக்ரட்டரி, சீஃப் செக்ரட்டரி,
ரெவென்யூ செக்ரட்டரி, ரெவென்யூ அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள், அந்த மாதிரி கொஞ்சம் மூத்த முன்னோடி நிர்வாகிகள்லாம் கூட கூட்டு போய் ஒரு தோரணையாக போய் எல்லாரும் அந்தந்த துறை இப்போ ஜல்ஜீவன் மினிஸ்டர் இருக்காரா அவர்கிட்ட ஒருத்தர் இப்போ முதலமைச்சர் இப்போ இதெல்லாம் எப்படி பண்ணுவாங்கன்னா இப்போ எப்படி பண்ண போகிறாங்கன்னு தெரியல. நான் பார்த்ததை சொல்கிறேன். ஒரு எஃபிஷியண்ட்டான ஒரு சிஎம் போகிறாங்க அப்படின்னா நாட் இன் தமிழ்நாடு இந்த எக்ஸாம்பிள். அதர் ஸ்டேட்ஸ் நான் சொல்கிறேன். தமிழ்நாட்டில் நான் இந்த மாதிரி பார்த்தது. தமிழ்நாட்டில் மோஸ்ட்லி தனியாக போவாங்க. ஒரு 2 பேர் கூட ஒரு ஆஃபீஸர்ஸ் போவாங்க. அவங்க டெல்லி ரெப்ரசன்டேட்டிவ் அவங்க ரிசீவ் பண்ணுவார். அப்படி தான் இருக்கும். பட் ஆந்திராவில் கர்நாடகாவில் நான் இதை பார்த்துருக்கேன். இப்போ சந்திரபாபு நாயுடு பர்டிகுலர்லி அவர் போகும்போதில் எப்படின்னா கூட ஒரு 7-8 பேர் போவாங்க. ஆஃபீஸர்ஸ் ஒரு 7-8 பேர், ஒரு 5-6 அமைச்சர் கூட போவாங்க. நாயுடு போய் பிஎம் கிட்ட பார்த்து பேசிகிட்டு இருக்காருன்னும் போது அந்தந்த துறை அமைச்சர் இருக்காங்களா, இப்போ இரிகேஷன் மினிஸ்டர், அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர், அக்ரிகல்ச்சர் யூனியன் மினிஸ்டர் போய் பார்ப்பாரு. மின்சாரத்துறை அமைச்சர் வந்து யூனியன் மத்திய அரசனுடைய மின்சார உற்பத்தி யார் அமைச்சரோ அவர் பார்ப்பார். தண்ணி சம்பந்தமானவர் ஜல்ஜீவன் அமைச்சரை பார்ப்பார். அது மாதிரி ஃபினான்ஸ் துறையை போய் இங்கே இருக்கிற ஃபினான்ஸ் பார்ப்பார். இப்போ என்னன்னா பிரைம் மினிஸ்டர் கிட்ட அவங்க ஃபைலை நவுத்துவாங்க, புஷ் பண்ணுவாங்க. கீழே இருக்க மினிஸ்டர் அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் ஃபைலை நவுத்தும் போது இந்த ஃபண்டிங் வந்து அழகாக பிரச்சனை பிசுறு தட்டாமல் வந்துடும். ஆந்திராவோட வளர்ச்சிக்கு அது ஒரு முக்கிய காரணம். அந்த மாதிரி ஒரு ஒரு அணுகுமுறை வந்து கடைபிடித்தாங்க. எனக்கு தெரிஞ்சு பிஜேபியை வந்து விஜய் சார் வந்து ரொம்ப தீர்க்கமாக எதிர்க்கிற மாதிரிலாம் தெரியல. அது சும்மா கொள்கை எதிரி, சும்மா ஒல்லாயி தமாஸ்க்கு சொல்லுவோம், நீங்கள் எதுவும் சீரியஸாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பூங்கொத்தெல்லாம் கொடுத்துட்டு ஜாலியாக பேசி பழகிட்டு ஃபண்டு வாங்கிட்டு வர வேண்டியதுன்னு. அதனால் போகிறாங்க, ஒரு நல்ல நோக்கத்துக்கோசரம் போகிறாங்க. நல்லது நடக்கட்டும். எப்படி செயல்படுறாங்கன்னு பார்ப்போம். இந்த மேபி இந்த போன வாட்டி பிரதமரை பார்த்தது சரி கிடையாது. 10 நிமிஷத்தில் படம் முடிஞ்சு வெளில வந்துட்டார். கேட்டால் 10 நிமிஷத்தில் என்ன பேசணும்னா உலக அரசியல், ஆங்காங் அரசியல், உள்ளூர் அரசியல், மேகதாது எல்லாம் பேசி எல்லாம் பயங்கரமாக. இப்போ இந்த 4 கோரிக்கை கொடுத்தாருல போன வாட்டி, 4ம் அப்படியே தான் நிற்கிது. மேகதாது ஒன்றும் நடக்கலை. கச்சத்தீவு பிரச்சனை, இந்த இலங்கை மீனவர்கள் பிரச்சனை ஒன்றும் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. அப்புறம் அந்த கேம்ப்ஸ்ன்னு சொல்லிட்டு சென்டர் ஃபார் இந்த டிஆர்டிஓவோட லெபார்டரி ஒன்று வரும். அதாவது சிறிய ரகை விமானங்களோ இல்லை அந்த ட்ரோன் மாதிரி விஷயங்கள் உற்பத்தி பண்ணுறது வரணும் தமிழ்நாட்டில்னு கொடுத்தாங்க. அதுவும் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. ஸோ அதுக்கப்புறமா இந்த 4 கோரிக்கைகள் அப்போ கொடுத்தாரு. 4மே எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. இப்போ நித்தி ஆயோக்கு போகிறார் அடுத்தடி. அதனால் இந்த வாட்டி எதனா பிரயோஜனமாக இருக்கும், மீட்டிங் ஆக்கப்பூர்வமாக நடக்கும். திருப்பி வரும்போது எதனா அறிவிப்புகளோ இல்லை நல்ல செய்திகள் இதை சென்ற முறை பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தல. இப்போ நிதி ஆயோக் முடிஞ்சதுக்கு அப்புறம் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தப்படுமான்ற அது இருக்காது. நித்தி ஆயோக் சந்திப்பாக பத்திரிகையாளர் கேட்பீங்க, என்ன பேசுனீங்க, இந்த திட்டத்தில் என்ன கேட்டீங்க, அந்த திட்டத்தில் என்ன கேட்டீங்கன்னெலாம் வரும். அதெல்லாம் பதில் சொல்லணும், ப்ரிப்பேர் பண்ணணும், சப்ஜெக்ட் தெரியணும் எதுக்கு. அதனால் அப்படியே டாட்டா காட்டு ஃப்ளைங் கிஸ் கொடுத்து வைப் பண்ணிட்டு வந்துட வேண்டியது. அதிகபட்சமாக அதுவும் கேமராவுக்கு தான். ஏங்க என்ன இப்போ சந்திரபாபு நாயுடு போகிறாருன்னா அவர் நின்று பேசுவார் கொள்வார். மம்தா பானர்ஜினா ஒன்றும் பணம் இருக்குது இல்லைன்னுவாங்க, ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. இவர் வந்து நம்ம எதுக்கு இங்கே பிரச்சனை என்ன தெரியுங்களா, பிரச்சனை மக்கள் மேலேயும் ஓட்டு போட்டவங்க மேலேயும் தான் அதிக எதிர்பார்ப்பு. அவர் இதை செய்வார், அதை படத்தில் பண்ண முடியும். நிஜத்துலலாம் வந்து இப்போ தான் போலீஸ் பேண்ட் வந்து சினிமா பாட்டுக்கெலாம் வாசிக்க ஆரம்பிச்சுக்கிறாங்க. எவ்வளோ பெரிய முன்னேற்றம் பாருங்க. அதாவது முந்தானியத்துலேருந்து ஒரு செய்தி என்னென்னா, லான்ஸ் நாயக் மீனாட்சி சுந்தரம் அவர் இன்ஷியலு. அவர் வந்து ராஜஸ்தான் ரைஃபிள்ஸ் ஆர்ஆர்னாலுமே அது ஒரு ஒரு பெருமைக்கூடிய ஒரு பெட்டாலியன் ட்ரூப்பு ரெஜிமெண்ட்டு. மெட்ராஸ் ரெஜிமெண்ட்டு, கோர்கா ரெஜிமெண்ட்டு, அதுக்கப்புறமா வந்து அப்புறம் ஜேகே ரைஃபிள்ஸ், ஜம்மு காஷ்மீர் ரைஃபிள்ஸ். இதெல்லாம் எப்படின்னா அந்த ரெஜிமெண்ட்டு பெருமை இருக்கும். இவங்களுக்கெல்லாம் தமிழ்நாடு, பாம்பே அப்படி கிடையாது. அந்த அந்த ரெஜிமெண்ட் ஆர்மியோட அந்த யூனிட் எதுவோ அந்த பெருமை தான் இவங்களுக்கு. அதில் இவர் மீனாட்சி சுந்தரம் நம்ம தமிழ்நாடு சார்ந்தவர். குண்டடிப்பட்டு வாய் செதையுது இந்த இடம். ஷோல்டரில் குண்டு வாங்கிக்கின்னு அந்த சவுத் காஷ்மீர் குல்காம்னு நினைக்கிறேன், குனிஞ்சா மாதிரியே போய் அந்த பொசிஷனில் போய் எதிரில் முக்கியமான ஒரு தீவிரவாதி போட்டு தள்ளிட்டு அப்படியே அங்கே மயக்காட்சா மாதிரி ஆகிறாரு. அப்புறம் தூக்கி வந்து காப்பாற்றுறாங்க. அப்புறம் கீர்த்தி சக்ரா அவார்டு, செகண்ட் ஹையஸ்ட் கேலண்ட்ரி அவார்டு. பதவி என்ன பதவி ஏது முக்கியம் இல்லை, குண்டு வாங்கிட்டோம். ஏன்னா பொழுதுக்கும் குண்டு கிண்டு சாவு துப்பாக்கி சூடு இதிலே வாழுறவங்க. குண்டு வாங்கிடும், இது ரத்தம் நிறைய போயிடுச்சுன்னா உயிர் போயிடும், அடி பழைப்பணும் பழைக்க மாட்டான்னு தெரியாது. இலக்கு உன்னை முச்சு விட்டு தாண்டா நான் ஊருக்கு, நான் ஒன்று உயிரோட போகிறேன் இல்லை பணமாக போகிறேன் இல்லை உடம்பு மிலிட்ரி ட்ரெஸ்ஸோடு போகுது, ஆனால் இந்த வேலையை முடிக்காமல் போக மாட்டேன்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு. இதுக்கு நான் இளைஞர்கள்லாம் இன்றைக்கி நிறைய பேர் டிக்டாக் ரீல்ஸ்ன்னு போயிட்டுருக்குறாங்க. அதனால் நம்ம டெய்லி இந்த சம்மந்தமாக செய்தி ஒவ்வொன்றும் பேசுறது. நம்ம குகேஷ் போனாப்பல ஜெயிச்சாப்பல பெருமையாக இருக்குது. இப்போ மீனாட்சி சுந்தரம் என்ன டெக்கரேட்டடு அந்த அவார்டு போட்டு அப்படி நிற்கும்போது அப்படி நிற்கிறார், வாய் முகம் கோரமாக இருக்குது, இந்த இடம்லாம் செதஞ்சிருக்கு.
ஆனால் அந்த அந்த வைராகியம், அது ஒரு விஷயத்தை செய்யணும், கொல்லணும், அதுதாங்க துடிப்புன்றது. அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயம் எடுத்தால் அதை முடிக்கணும்னு இருக்கணும். அது மாதிரி இப்போ விஜய் சார் வந்து ஒரு விஷயத்தை எடுத்திருக்காரு. தமிழ்நாடை சுத்திகரிக்கிறது, தமிழ்நாட்டில் மாற்றம் பண்ணுறது, முன்னேற்றம் கொண்டு வர்றது, லஞ்சம் இல்லாமல், போதை இல்லாமல். நேற்று கூட பாருங்கள், சிங்கப்பெண் பிரச்சனையில் விட முடியுமா? நேற்று கொஞ்சம் நல்லா பேசியிருந்தார். இந்த பஞ்சு டைலாக்லாம் அவ்வளோவா இல்லை, வார்னிங் கொடுக்குறேன்றாரு, மார்னிங் கொடுக்குறேன்னாரு. நான் எதுக்குன்னா, இப்போ இந்த கதைகள்லாம் எதுக்கு, இப்போ நீதி கதைகள்லாம் சின்ன வயசில் குழந்தைகளுக்கு சொல்லுவாங்க. எதுக்கு சொல்லுவாங்க? இன்னும் நல்லா திறமையாக தெம்பாக பண்ணணும். அந்த மாதிரி இது வந்து லான்ஸ் நாயக், மீனாட்சி சுந்தரத்தை நினச்சிக்கணும் மனசில். அடையிறதுக்கு இருக்கோ இல்லையோ, ஆனால் இலக்கு ரொம்ப தெளிவாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ அவார்ட்லாம் கொடுத்து இன்னும் அரசு சார்பாக வந்து இப்போதான் இப்போ பாராட்டி பேச ஆரம்பிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆகஸ்ட்லேயே கொடுத்துட்டாங்க அவருக்கு. பட் இப்போ அவரோட விஷயங்கள் அதிகமாக பகிரப்படுது, செய்தியிலலாம் வந்துட்டு இருக்கு. இப்போ எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம வந்து இந்த மாதிரி அடுத்த தலைமுறையை உருவாக்கணும். போதை கலாச்சாரம் இதுக்கு இப்போ நித்தி ஆயோகோட ஃபண்ட்ஸ் எல்லாம் வருதுன்னா, நீங்கள் நிறைய விஷயத்த அந்த ஃபண்ட்ஸை வந்து யூஸ் பண்ணலாம். அதுக்கு சொல்ல வரேன். இல்ல ஃபண்டிங் வந்தா இப்போ ஜல்ஜீவன் திட்டத்துல 18,000 கோடி வந்திருக்கு பாத்தீங்களா, திமுக காரங்க என்னமோ சொன்னீங்களே, எங்க அண்ணா வந்தோடனே 18,000 கோடி வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த 1000 கோடி இதெல்லாம் அதுக்கெல்லாம் தாவேக்கா காரணம், தாவேக்கனுடைய ஆட்சி காரணம் அப்படின்னா, இப்போ நடக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு பிரச்சனை, மின்தடை பிரச்சனை, இதுக்கெல்லாம் திமுக காரணமா? அது ஒரு விஷயம் புரியல. முதலமைச்சரே இல்லாமல் கவர்னர் ஆட்சி நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஜல்ஜீவன் எத்தனை 1000 கோடி சொன்னீங்க? 18,000 கோடி. அது ஆட்டோமேட்டிக்காக வரும். எதுக்கு பணம் வராது, எதுக்கு பணம் வரும்னு தெரிஞ்சுக்கணும். கவர்னர் ஆட்சினால இந்த பணம் வரும். எப்படின்னா, வழக்கமாக அமைச்சரவையிலேருந்து போகிறதுக்கு பதிலாக கவர்னர் அலுவலகத்துலேருந்து சீஃப் செக்ரட்டரி கடிதம் எழுதி அந்த பணத்தை வாங்கிக்குவார். இப்போ இது ஜல்ஜீவனில் வர பணம் எதுக்கெல்லாம் போகும்? அணையை கட்டுறதுக்கு, தண்ணியை சுத்திகரிக்க பண்ணுறதுக்கு, மக்களுக்கு தண்ணியை வீடு வீடாக கொடுக்கறதுக்கு, அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு எதனா ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்குது. ஒரு சில இப்போ டீசாலினேஷன் ப்ராஜெக்டில் பிரச்சனை, இல்லை மேட்டூர் அணையில் ஏதோ ரிப்பேர் இருக்குது அப்படின்னா, அது பிடபிள்யூடிக்கு போகணுமா, இல்லை வந்து முனிசிபல் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட்டுக்கு போகணுமா, குடிநீர் மற்றும் வழங்கு நீர் அந்த வடிகால் வாரியத்துக்கு போகணுமா, இல்லை நீர்வளத்துறைக்கு போகணுமா, இல்லை பொதுப்பணித்துறைக்கு போகணுமா அப்படின்றத பிரிப்பாங்க. இப்போ ஜல்ஜீவனோட பணம் வருதுன்னா எந்த துறைக்கு அதை ஒதுக்குறாங்க, என்ன வேலைக்கு, குடிமராமத்துக்கு போதா, குடிநீருக்கு போதா, இல்லை நீர் ஆதாரத்தை பெருக்குவதற்கு போதான்னு இருக்கு. இதுக்கு முதலமைச்சர் இருந்தாலும் இல்லைனாலும் இந்த பணம் வரும். முதலமைச்சர் இருந்தால் எதுக்கு பணம் அப்படின்னா, 2,500 ரூபாய் தங்கம் கொடுக்கறது, தாய்மாமன் சீர். ஏன் அப்படின்னா, இது மத்திய அரசு திட்டம் கிடையாது, இது மாநில அரசு திட்டம். புரிஞ்சுக்கின்னு பேசணும். ஒரு சில பணம் யார் இருந்தாலும் யார் இல்லைனாலும் வரும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு கஜா மாதிரி ஒரு புயல் வந்து அடிக்குது. நமக்கு வந்து 108, விஜய் சார் என்ன பண்ணிட்டாரு, எனக்கு 108 தான் இருக்குது, நான் ஆட்சி அமைக்கலை அப்படின்னு லூஸ் விட்டாரு. இப்போ கவர்னர் ஆள்றாரு, ஆர்லேக்காரர் இருக்கிறாரு. புயல் அடிச்சிச்சு, கவர்னர் ஆட்சின்னு சொல்லிட்டு மத்திய அரசு நான் வந்து காசு கொடுக்க முடியாது சொல்ல முடியுமா? அப்போ புரிஞ்சுக்கணும், எந்த பணம் தானாக வரும், எந்த பணம் போய் வாங்குறது. இப்போ மெட்ரோ ரயிலுக்கு நீங்கள் போனால் தான் பணம் வரும். பஸ்ஸு வாங்கணும்னா நீங்கள் போனால் தான் வரணும். குடிக்கிற தண்ணிக்கு, விவசாயத்துக்கு, மருத்துவத்துக்கெல்லாம் தானாக வரும். ஸ்கூலுக்கு, பள்ளிக்கல்வித்துறைக்கு வர்றது வேணால் குறையும், ஆனால் வராமல் இருக்காது. பார்த்தீங்களா, எங்கள் அண்ணன் போனார் 18,000 கோடினா, சாமி இங்கேருந்து பல 18,000 கோடி வரியாக போய்க்குது, அதுதான் வருது. இந்த கஜானா காலின்றது திடீர்னு எட்டி பார்த்தோன்னா காலியாக இருக்கிறது இல்லை. உள்ள கிரெடிட் ஆகும், டெபிட் ஆகும், அதுதான். அதனால் அரசியல் பேசுங்க. இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா, அதுவும் இப்போது சமீப காலமாக யார் முதலமைச்சர் ஆகுறாங்க, ஜெயிச்சிட்டா அதுதான் அரசியல் நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. உதாரணத்துக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்கிறேன். இப்போ மழைக்காடு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா, இப்போ நான் போய் ஒரு மாணவன்கிட்டயோ இல்லை ஒரு சிறியவர்கிட்ட போய் கேட்குறேன், எப்பா காடுன்னா என்னப்பா அப்படின்னா, இப்போ உங்ககிட்ட நான் காடுன்னு கேட்குறேன், நீங்கள் என்ன சொல்லுவீங்க? சும்மா உதாரணத்தை சொல்லுங்கள். காடுன்னா என்ன பாலாஜி அவர்கள் பார்வையில்? இயற்கை இல்லை, அது இயற்கை. அப்புறம் வேற எப்படி சொல்லுவீங்க அதை? வனவிலங்கு பாதுகாக்கப்படணும். கரெக்ட், அவ்வளோதான். இப்போ காடுனா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இயற்கை, மரம் இருக்கும், செடி இருக்கும், புலி சிங்கம்லாம் இருக்கும், அவ்வளோதான் நம்மளோட இது. இப்போ அதை சப்ஜெக்ட் தெரிஞ்சவங்ககிட்ட போய் போனால் எவ்வளோ மழை பெஞ்சுது கேட்பாங்க. இவ்வளோ மழை பெஞ்சுதுன்னா அது மழைக்காடு. மழை கொஞ்சம் கம்மியாக பெஞ்சதுன்னா அது சோலைக்காடு. அதை விட அது கம்மியாக பண்ணால் அது வந்து ஸ்க்ரப் ஜங்கிள், முள்புதர் அந்த காடு. இது ஒரு பார்வை. இன்னும் ஒரு சில பேர் அந்த மண்ணை ஆராய்ச்சி பண்ணுறாங்களே, அவங்கக்கிட்ட போய் காடுக்கு நீங்கள் கேட்டிங்கன்னா அதில் வந்து எவ்வளோ ஈரப்பதம் இருக்குது, எவ்வளோ வந்து உரம் இருக்குது, அதாவது கம்போஸ்ட் எவ்வளோ இருக்குது, அது சாயில் ஃபர்டிலிட்டி, அதாவது மண் வளம், அதனுடைய தன்மை, அதில் நச்சுத்தன்மை இருக்கா, இல்லை அது வந்து எவ்வளோ 5% மேலே அது வந்து மறுசுழற்சி பண்ணக்கூடிய அந்த லேயர் இருக்கா மேலே, இப்படி பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு சப்ஜெக்ட் தெரியும்.
இப்போ சப்ஜெக்ட் தெரியாத ஒரு அமைச்சரை கூப்பிட்டுன்னா எவ்வளோ சிறுத்தக்குது புள்ளிக்குதா ஓகே இது காடு அப்படின்ட்டு போயிடுவார். அப்போது அதனால தான் அரசியலை வந்து அறிவியலோட சேர்க்குறாங்க, பொலிட்டிக்கல் சயின்ஸுன்றாங்க. அதை வந்து வந்து ஒரு ஒரு ஆர்ட்ஸ் மாதிரி அப்படி, அதாவது பாலிடிக்ஸில் வந்துங்க அரசியலில் உங்களுக்கு வந்து விவசாயம், வனம், அதுக்கப்புறம் மக்கள், வாழ்வாதாரம், படிப்பு, வேலை வாய்ப்பு, சட்டம், இதெல்லாம் பொருளாதாரம், இதெல்லாம் சேர்ந்தது தான் அறிவியல். அப்படி உங்களுக்கு அறிவியல் தெரிலன்னும் போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இல்லை அரசியல் தெரிலன்னும் போது என்ன பண்ணுவீங்க? அரசியல் சரியா போகும். பார்த்தீங்களா எங்கள் அண்ணன் வந்தோடனே 18,000 கோடி வந்துச்சு அப்படின்னீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கங்க, ஃபஸ்ட்டு படிச்சுக்கிட்டு எது என்ன ஏது சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து சப்போர்ட் பண்ணலாம். 18,000 கோடி வர்றதுக்கு காரணம், இப்போது பார்த்தீங்களா எங்கள் அண்ணன்ல அவர் சொன்னார் இல்லையா, அவர் யாரு தெரில, அவரே முதலமைச்சராக இருந்தாலும் இல்லைனாலும் பணம் வர பணம் வந்துடும். எந்த பணம் வராதோ விஜய்க்கு செஸ் போர்டு விளையாட தெரியுது, அது நல்ல விஷயம் தானே. முதலமைச்சருக்கு செஸ் விளையாட தெரியுதுன்றது நான் கூட சந்தோஷப்பட்டேன் பார்த்துட்டு. சோல்ஜர்லாம் சிப்பாயெல்லாம் முன்னாடி நல்லா இருந்தது, அவர் ஆடினது நானும் பார்த்தேன். வெள்ளைக்காயின் ஆடினாரு. பிரயாணம் தான் கொஞ்சம் பார்த்து இன்னும் கொஞ்சம் ஆடி இருக்கலாம். இவன் கொஞ்சம் கூட என்னடா ஒரு முதலமைச்சர் கூட ஆடுறோன்னு தெரியாமல் நேராக எத்துமே ராணியை வச்சு டம்முன்னு அடிக்கிறாப்புல. இதே தெரியல. என்னடா 50 லட்ச ரூபா கொடுக்குறாரு ஒரு ஒரு முதலமைச்சர், கொஞ்சம் அவர் ஒரு 2 காயை வெட்டிக்கிட்டோம். அதெல்லாம் இல்லாமல் வேர்ல்டு ஸ்டாலின் சாம்பியன் இப்படி விளையாட முடியுமா? யாருங்க? கண்ணா ஸ்டாலின் இருந்து இப்படி விளையாட முடியுமா? கண்ணா இப்படி விளையாடுறாரு. ஸ்டாலின் அவர்களோ இல்லை எடப்பாடி பழனிசாமி அவர்களோ இல்லை விஜய் அவர்களோ 3 முன்னாள் முதலமைச்சர் ரைட்டா, செஸ்ஸு விளையாடுறதுக்கு அவங்கள முதலமைச்சர் ஆக்கல. அவங்க அது ஃபோட்டோ ஷூட் பார்க்கும்போது அழகாக இருக்குல்ல, எங்கள் அண்ணனும் செஸ் விளையாடுது. இப்போது பார்த்தீங்கன்னா ஜெயக்குமார் சார் வந்து இப்படி இப்படி க்ளவுஸ் போட்டு இப்படி இப்படி சுற்றின்னு இருப்பார். வேட்டைக்காரன், புதூர் வேட்டைக்காரன் தான் வட சென்னை படம்லாம் போட்டு, அதுக்குன்னு அவர் என்ன பாக்ஸிங் எத்துமே இப்போ நிறுத்த முடியுமா? அப்புறம் கிரிக்கெட் விளையாடுறேன்னு சொல்லிட்டு பேட்டை பிடிச்சி நிற்பாங்க ஒரு சில நேரத்தில் அமைச்சர். அதுக்கப்புறம் முதல்வர் ஒரு பால் போட்டிருப்பார் ஆஃப் ஸ்பின்னு சொல்லிட்டு, ஆஃப் ஸ்பின்னோ லெக் ஸ்பின்னோ, அதை பார்த்தா 3 வாட்டி பிச்சாகி போயிருக்கும். அதாவது இதெல்லாம் வந்து ஃபோட்டோ ஷூட்டுக்கு பண்ணுறது, விளம்பரத்துக்கு பண்ணுறது. அதனால் விளையாட்டு வீரர்கள் வந்து அவங்க ஒரு ஒரு சந்தோஷத்தினோட வெளிப்பாடாக அது விளையாடுறாங்க. அதனால் பார்த்தீங்களா எங்கள் அண்ணன் கம்பு சுற்றுறாரு. நல்ல வேலை சிலம்பம்லாம் வரல. நீ சிலம்பு சுற்றுப்போ கம்பு சுற்றுப்போ மேலே கீழே கம்பு பட்டுச்சுன்னா என்ன வருது? அதை வந்து அதாவது தெரியல பாவம். அதாவது பார்த்து ரசிக்கிற விஷயம், கம்பேர் பண்ணுற விஷயம் இல்லை. இவர் விளையாடுவாரா, அவர் விளையாடுவாரா அப்படின்லாம் இல்லை. நாளைக்கு நல்ல குத்துச்சண்டை வீரர் வராரு, வெளியூர் போய் தமிழ்நாட்டிலேருந்து போய் ஆல் இண்டியாவில் ஜெயிச்சுட்டு வேர்ல்டு பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் அடிக்கிறாரு, இல்லைனா ஒலிம்பிக்கில் குத்து சண்டை வீரர் வராரு, அவருக்கு க்ளவுஸை போட்டு விட்டு முதலமைச்சர் க்ளவுஸரை போட்டு விட்டு சண்டை செய்யுங்கன்னா இதெல்லாம் நான் நல்லதாவா இருக்குது? ஒரு குத்து திடீர்னு ஏதோ பழக்க தோசையில் இப்படி இப்படின்னு போது ஒரு குத்து விட்டுறாரு முதலமைச்சர், எதிரில் இருக்கிற என்ன குத்திட்டீங்களான்னு சொல்லிட்டு காலியாகி ஒன்று வைக்கிறாரு திருப்பி, என்ன ஆகுறது? அதனால் இதெல்லாம் வந்து ஒரு ஒரு பப்ளிக் ரிலேஷன், அதாவது ஒரு 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 பார்க்கறதுக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு புகைப்படத்துக்கு ஒரு விளம்பரத்துக்கு எடுக்கிறது. அதையோடு நிறுத்திக்கணும். பார்த்தீங்களா எங்கள் அண்ணா ஆடுறாரு, உங்கள் தலைவர் ஆடுவாரா? அதெல்லாம் பண்ணாதீங்க. ஏன்னா எந்தெந்த விளையாட்டு வில் வித்தை தெரிஞ்சவங்கலாம் வருவாங்க, கத்தியை குத்துட்டு இப்படி இப்படி பண்ணி எதனா அப்புறம் கோடு கீடு ஆகிடுச்சுன்னா யார் பதில் சொல்றீங்களா? யார் வேணா முதலமைச்சராக இருக்கட்டும். அதான் இது தெரியாத தன்மை. இதுக்கு முன்னாடி இது மாதிரி யாருன்னா கேட்டாங்களா? உங்களுக்கு ஆட தெரியுமா? எங்கள் அண்ணனை பார்த்தீங்களா, அவரை பார்த்தீங்களா, ஏன்னா கேட்டாங்க. சிங்கப்பெண் அதிரடிப்படை ஆரம்பித்த பிறகு அவரே கார் ஓட்டிட்டு போறாரு. சரி, அதுக்கு என்ன காஞ்சனா பேயா கூப்பிட்டு ஓட்ட முடியும் சார்? இதெல்லாம் வந்து ஃபாரின்லலாம் வந்து யூஎஸ் பிரசிடென்ட், அது ஊடகங்கள் மிகப்பெரிய அளவுக்கு பேசுறாங்க. அவரே கார் ஓட்டிட்டு போறாரு. வேற என்ன பேசுறது? கரண்ட் கட்டு இருக்குது, அதை பேச முடியாது. பாலியல் சீண்டல் இருக்குது, பிரச்சனை இருக்குது, அதை பேச முடியாது. அதிமுகவில் வந்து அமைச்சர்கள் வந்து என்ன கேட்லேயே வெளில நின்றுக்கிறாங்க, கேட்டு உள்ளே கூட விட மாட்டேங்கிறாங்க, உடனே ரோட்லேயே நின்றுக்கிறாங்க, அதை பற்றி பேச முடியாது. அப்போ என்ன பண்ண முடியும்? நல்ல வேலை இவங்க வந்து விளாடிமிர் புட்டினோட இதெல்லாம் பார்க்கல, காணொலிலாம். அதில் அவர் குதிரையை அவரே ஓட்டின்னு போவார். பார்த்தீர்களா, அவர் குதிரையை அவரே ஓட்டி போகிறார். பின்ன ஆள் வச்சா ஓட்டின்னு போக முடியும்? இதெல்லாம் வந்து என்ன சொல்ற, இன்னும் அந்த சினிமாவில் வந்து இன்னும் வெளியில் வரல. அவங்களுக்கு பேசிட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் வந்து முதலமைச்சருடைய மாண்பை வந்து குறைக்கிறாங்க. அவர் கார் ஓட்டின்னு போக தெரியுன்றது தான் நம்ம படத்திலே பார்த்துக்கிறோமே. கார்லாம் பயங்கரமாக ஓட்டுவார் அவர். கார்லாம் அவர் ஓட்டுவார். ஒரு சில விஷயம் தெரியும். அவர் நடிகராக இருந்திருக்கார், எவ்வளோ ஸ்டண்ட்டு பண்ணியிருப்பார், எவ்வளோ தெரியும். வேறு எதனா பேசுவீங்களா? பாராளுமன்றத்துக்கு போய் பேசினார், இல்லை வந்துட்டு டெல்லியில் பத்திரிகையாளர் சந்திப்பில் இதை கேள்வி கேட்டார், இந்த திட்டத்தை எடுத்துன்னு வந்தார், இது இவர் தான் முன்மாதிரியாக இருந்தார், ஐயா காமராஜர் காலத்தில் கட்டினா ஆனால் இன்னும் பேசுது.
அறிஞர் அண்ணா கொண்டு வந்த திட்டம் இன்னமும் பேசு பொருளாக இருக்குது. அம்மையார் ஜெயலலிதா கொண்டு வந்த அம்மா உணவகம் இன்னும் இருக்குது. எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வந்த ஒரு சில விஷயங்கள் இன்னும் பேசு பொருளாக இருக்குது. கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த திட்டங்கள் அது ரிச்சா கைப்பிடிச்சி ரிச்சா போகிறதாகட்டும், இல்லை பெண்களுக்கு வந்து சொத்து உரிமை கொடுத்ததாகட்டும், அதெல்லாம் பேசு பொருளாக இருக்குது. எம்ஜிஆர் தானம் தர்மமாக கொடுத்தது இன்னமும் பேசினுக்கிறாங்க. அந்த மாதிரி எதனா பேசிங்களான்னு பார்த்தா அவரு கார் ஓட்டினாரு, பைக் ஓட்டினாரு, அவரே டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து டிஃபன் சாப்பிட்டாரு, அப்புறம் அவரே கோட் சூட்டு போட்டுக்கினாரு. என்னது இது? யார் உங்களுக்கு சொல்லி தர்றது இதெல்லாம்? நீங்க சுட்டி காட்டின மாதிரி மின்தடை விவகாரம் அது வந்து ஆரம்பத்துல அது ஏஇ ஜேஇயோட பிரச்சனை, அந்த ஆட்கள் எல்லாம் வந்து யாரோ சொல்லி இந்த மாதிரியான வேலைகளை செய்யறாங்க, அதனாலதான் இந்த மின்தடை ஏற்படுதுன்னு ஃபர்ஸ்ட் ஒரு காரணம் சொன்னாங்க. அதன் பிறகு ஹார்ட் டிஸ்க் காணாம போச்சுன்னு ஒரு வாரம் செய்தி ஓடுச்சு. இப்போ வந்து பீஸ் கட்டையை வந்து யாரோ திருடிட்டு போறாங்க, ஒரே ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் தான் கிடைச்சிருக்கு, இந்த மாதிரி பல இடங்கள்ல நடக்குது, பொதுமக்கள் தான் பார்த்து கண்காணிச்சு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், பார்த்துக்கணும் அப்படின்னு அமைச்சர் நிர்மல்குமார் சொல்றாரு. மின்தடை இப்போ மிகப்பெரிய அளவுக்கு பூதாகரமாக இந்த ஆட்சியில வெடித்திருக்கிறத பார்க்க முடியுது. அது சென்னை மட்டும் கிடையாது, தமிழகம் முழுக்க பல இடங்கள்ல மின்தடை ஏற்படுறத பார்க்கிறோம். இதுக்கு என்ன காரணம், என்ன பிரச்சனை? அதுங்க பிரச்சனை என்னன்னா, இது வந்து எல்லா ஆட்சி காலத்துலையும் இருக்கும். நமக்கு ஏப்ரல் மாதத்து தாண்டின உடனே வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல், மே, ஜூன் இந்த 3 மாதம் பார்த்திங்கன்னா மின்தடை வந்து கோடை காலத்தில் வரும். காரணம்னா உற்பத்தி குறையும், அப்புறமா வந்து உங்களுக்கு டிமாண்டு ஜாஸ்தியாகும். உற்பத்தி என்ன குறையுதுன்னா பார்த்திங்கன்னா காற்று சம்டைம்ஸ் அந்தளவுக்கு இருக்காது. அதே மாதிரி சோலாரில் நிறைய தண்ணி கிடைக்கும், பட் டேம்லலாம் நிறைய தண்ணி கம்மியாக இருக்கும். அப்போ வந்து உங்களுக்கு இது ஹைட்ரோ பவர் வந்து குறையும். இப்போ உதாரணத்துக்கு மேட்டூரில் தண்ணி வரத்து கம்மியாக இருக்கும். அப்போ மேட்டூர்லேருந்து நமக்கு சப்ஸ்டேஷனில் கிடைக்கிற தண்ணியில் எலக்ட்ரிக் கரண்ட் தண்ணியிலேருந்து வரக்கூடிய மின்சாரம் குறையும். அப்போ உற்பத்தி குறையுது, அதிகமாக இருக்குது. அப்புறம் நிலக்கரியினுடைய தன்மை எப்படி இருக்குது? ஃபஸ்ட் கிரேட் குவாலிட்டியாக இருந்தால் கரண்ட் நிறைய கிடைக்கும், அது குவாலிட்டி கம்மியாக இருந்தால் கரண்ட் கம்மியாக கிடைக்கும். ஸோ இந்த பிரச்சனைகள் வந்து எப்பயுமே வந்து உங்களுக்கு வெயில் காலத்தில் இருக்குது. மழை காலத்தில் என்னென்னா சப்ளை இருக்கும், டிமாண்டு கம்மியாக இருக்கும். நிறைய பேர் ஏசி போட மாட்டாங்க, தொழிற்சாலைகள்லாம் வந்துட்டு எக்ஸ்ட்ரா டைம் ப்ரொடக்ஷன் ஓடாது, ஊர்லெல்லாம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஷிஃப்ட் போகாது. இந்த மாதிரி காரணங்கள் இருக்குது. இப்போ இந்த பிரச்சனைன்றது புதுசு கிடையாது. இப்போ நீங்கள் வந்திருக்கிறீங்க, எதிர்பார்த்ததை விட அதிகமாக உங்களுக்கு பிரச்சனை வருது. இப்போ காரணம் என்னன்னா ஒரு லாஸ்ட் ஒரு 2 மாதமாக ஆட்சி மாற்றம். அப்போ என்னன்னா ரெகுலராக மெயின்டெனன்ஸோ கான்ட்ராக்டரு எதுவுமே விட்டுருக்க மாட்டாங்க. எதிர்பார்த்து தான். இப்போ புது ஆட்சி வந்திருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து இவர் கான்ட்ராக்டர்னா எப்போ நீ இந்த வேலையை பாரு, பில்லு நான் பார்த்துக்கிறேன்னு ஒரு ரொட்டேஷன் தள்ளி விடுவாங்க. இவங்களுக்கு அது தெரியல எப்படி பண்ணுறதுன்னு ஒன்று. ரெண்டாவது இந்த 2 மாதம் 2.5 மாதம் கேப் விட்டாங்க பாருங்கள். இந்த ஓட்டு என்ற நேரம் கேப்பு, அதுக்கு முன்னாடி தேர்தல் நேரத்தில் அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது வரலும் நல்லா பண்ணிட்டு அதுக்கப்புறம் கேப்பு. ஸோ ஒரு 45 டேஸ் வந்து அந்த மெயின்டெனன்ஸு எங்கே எது ஃபியூஸ் கேரியர் பிச்சுன்னு போகுது, என்ன ஏது பண்ணல. அப்புறம் பற்றாக்குறை, ஆளுக்கு பற்றாக்குறை இருக்குது. மினிமம் வந்து ஒரு 20,000 25,000 பேர் வேணும். ஒருத்தர் செய்ய வேண்டிய 3 பேர் செய்ய வேண்டிய வேலையை ஒருத்தர் செய்கிறார். இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. எக்ஸிஸ்டிங் ப்ராப்ளமோட இது பிரச்சனை. அப்புறம் பவர் பர்ச்சேஸு. இப்போ காசு வந்து இந்த மாதிரி நேரத்தில் வெளியிலேருந்து வாங்குவாங்க, ப்ரைவேட்லேருந்து வாங்குவாங்க. இப்போ அதை சம்டைம்ஸ் அதிகமாக வாங்கி கரண்ட்டு செலவு கூட ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி வாங்கி இது பண்ணுவாங்க. இந்த துணிஞ்ச அந்த முடிவு எடுக்கணுமா? அதாவது பிரைவேட் பிளேயர்ஸ்லேருந்து இப்போ டிமாண்ட், நீங்கள் சொன்ன மாதிரி டிமாண்ட் அதிகமாக இருக்குது, அப்போ வந்து காசு அதிகமாக தான் வச்சு ப்ரைவேட் பிளேயர்ஸ் விற்பாங்க. அப்படின்றப்போ அதை துணிஞ்சு கவர்மெண்ட் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன் வரணுமா? நீங்கள் எப்படி அதை பார்க்க? 2 விஷயம் இருக்குது அதில். ஒன்று, ஊழல் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போது யூனிட்டுக்கு வந்து அதிகமாக காசு கொடுத்து வாங்குறீங்கன்னா அது வந்து மார்க்கெட் ரேட்டு இவ்வளோ, அதை விட நான் கூட கொடுத்தா தான் அவங்க கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் கூட கொடுத்து வாங்குறீங்கன்னா அதில் எதனா லஞ்சம் லாவணி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் பிரதானமாக நீங்கள் ஒன்றும் 2,500 மக்களுக்கு போடல, இன்னும் இல்லை பெரிய செலவு எதுவுமே பண்ணல. இந்த கரண்ட்டை அதிக விலையில் வாங்கி இப்போ ஒரு மாதம் 2 மாதம் கொடுக்க போகிறீங்க, வருஷம் பூரா கொடுக்க போகிறதில்ல. அது ஒரு ஷார்ட் டேர்மில் ஒரு பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் போட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா பவர் வாங்கினீங்கன்னா ஒன்றும் தப்பு கிடையாது. இதெல்லாம் கடந்த காலத்தில் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி விஷயம் எதுவுமே பேசாமல் நான் கேட்குறேன், அங்கே ஆவடிக்கிட்ட அந்த 2 பியூஸ் கட்டை புடின்னு போனதெல்லாம் ஒட்டுமொத்த தமிழ்நாடு கரண்ட்டே அடங்கியிருக்குது அந்த 350 ரூபா பியூஸ் கேரியரில். அவங்க ஏதோ அந்த பீங்கானே அந்த செம்புக்கும் அதுக்கும் திருடி எடுத்துன்னு போய் போடுறாங்க. அதை வச்சு அவன் முனையில் இருக்கிற டாஸ்மாக் கடையில் போய் ஏதோ வாங்கி சாப்பிட்டு போயிடுவான். இவ்வளோதான். இதுக்கு பார்த்திருக்கலாம், இது ஒரு பெரிய ஆதாரம் மாதிரி ஏதோ சிபிஐயில் போய் கண்டுபிடிச்ச மாதிரி அமைச்சர் காட்டுறாரு. ஃபஸ்ட்டு என்ன சொன்னீங்க, ட்ரேட் யூனியன் காரணம். நீங்கள் திமுக ட்ரேட் யூனியன் ஒர்க்கர்ஸ் இருக்கிறாங்க கீழே லெவலில், லைன்மேன் அது கீழே, அவங்க தான் காரணம். அப்புறம் ஏஇஜேஇக்கு வந்தீங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணீங்கன்னா ஹார்ட் டிஸ்கை காணும். நீங்கள் ஹார்ட் டிஸ்க் உள்ளே பவர் ஒளிஞ்சிருக்குது.
அது என்ன ஹார்ட் டிஸ்கா இல்லை தெர்மல் பவர் கூடங்குளமா? கூடங்குளத்தை கடத்தின்னு போயிட்டாங்க, கூடங்குளத்தை மூடிட்டாங்க, இல்லை வந்து மேட்டூர் அணையிலேருந்து வரக்கூடிய அந்த மின்சார உற்பத்தி இதாகி போச்சு. ஹார்ட் டிஸ்க்குங்க, கம்ப்யூட்டருக்கு போடுற ஒரு கருவி, அவ்வளோதானே. ஹார்ட் டிஸ்கை காணுன்றீங்க கரண்ட் கேட்டால். அது மாதிரி மடைமாற்றத்து பண்ணுறதுக்கு இது பண்ணுறாங்க. மக்கள் பாவம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க, நிறைய பேர் திட்டுறாங்க. இப்போ இதுக்காக ஓட்டு போட்டோம்லாம் கேட்குறாங்க. ஓட்டு போட்ட மக்களை கஷ்டப்படுத்தி பார்க்குறதுன்றது அது சரி கிடையாது. சீக்கிரம் சரி செய்யணும். அது அது வந்து இந்த இந்த விளக்கம்லாம் வந்து கரண்ட் எனக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் சொல்கிற அரசியல்லாம் மக்கள் காதில் ஏறாது. எனக்கு என்ன அதனால் ஹார்ட் டிஸ்க்கு காணும், ஆமாம் கண்டுபிடி. என் வீட்டுக்கு எப்போ கரண்ட் வரும் தானே எனக்கு முக்கியம். ஆவடியில் பியூஸ் கேரியர் பிடின்னு போயிட்டால் தாம்பரத்துக்கு கரண்ட் வராதா? இது எங்கே இருக்குது, அது எங்கே இருக்குது? இப்போ தீவிரவாதி யாரோ ஒருத்தர் வந்துட்டு இப்போ குண்டு போட்டாங்க, நம்ம கூடங்குளம் மேலே குண்டு போட்டாங்க, இல்லை வட சென்னையில் அணுமின் நிலையத்து மேலே குண்டு போட்டாங்க. அதனால் வந்து ஒரு ஒரு 600 மெகாவாட் உற்பத்தி தடையாகி போச்சு. அதோட கெப்பாசிட்டி பிளான்ட் மொத்தம் 2 பிளான்ட் இருக்குது, அதில் ஒரு பிளான்ட் அடிச்சிட்டான், 800 மெகாவாட் அது கெப்பாசிட்டி, அது 600 குத்து போயிடுச்சுன்னா ஓகே ரைட். பியூஸ் கேரியர் பிடின்னு போயிட்டான். இது மாதிரி நிறைய பேர் என்னங்க இது, பியூஸ் கேரியர் பல வருடமாக திருட்டு போகுது. அந்த அளவில் இருக்குது நம்ம ஊர் பொருளாதாரம். பியூஸ் கேரியர் ஒண்டியாக திருடின்னு போகிறான். ஹெல்மெட்டு, கோழி, செருப்பு, அதுக்கப்புறமா கோயில் உண்டியல், எதெல்லாம் கிடைக்குதோ பிடிச்சின்னு தானே போகிறாங்க. பியூஸ் கேரியர் வண்டி விட்டு போவாங்களா? நான் பைக்கு, பெட்ரோல் திருடன், சின்ன சின்ன திருட்டுக்கெல்லாம் நம்ம ஒழிக்கல. அது இன்னும் இப்படி இல்லை இப்போ அந்த இந்த பிரைவேட் பிளேயர்ஸ்ட காசு கொடுத்து வாங்குற பிரச்சனை அப்படின்றது இல்லை வந்து அதுதான் பிரதானமாக இருக்கு, அதுக்கு ஒரு முடிவு எடுக்கணும்னு அதை வெளிப்படையாக சொல்லலாம்ல, அதையே சொல்ல மாட்டேன்றாங்க வெளியில. இல்லை, அதை சொன்னால் அது வந்து நிர்வாக முடிவு, அமைச்சரோட முடிவு, முதலமைச்சரோட முடிவு. முதலமைச்சர் மீது தப்பாயிடல, ஆட்சி மீது தப்பாயிடல. அதை விட்டு இவங்க சதி அவங்க சதி இப்படியே சொல்லிட்டு, ஏன்னா நிதி பற்றாக்குறை இருக்கிறது உண்மைதான். ஒரு அது அனுபவம் இல்லை, அனுபவம் இல்லாதனால அதை எப்படி செய்யணும்னு தெரியல. இப்போ நான் படத்தில் வந்து ஓட்டப்பந்தய வீரர், ஏன்னா நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, படம் பார்த்து உண்மையிலே நீங்கள் நேரு ஸ்டேடியத்தில் இட்டுன்னு போய் விட்டீங்க. பார்க்குற சூப்பராக இருக்குது, ஷார்ட்ஸை ரொம்ப அருமையாக இருக்குது, இதெல்லாம் போட்டு ரீபாக்கு அடிதாஸ்லாம் போட்டோன்னா எல்லாம் படத்தில் பயங்கரமாக ஓடினார் அப்படின்ற மாதிரி நீங்கள் எனக்கு இது பண்ணுறீங்க. எனக்கே தெரியாமல் நான் பயங்கரமாக ஓட போகிறேன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருப்பேன். அது 800 மீட்டர்ஸு, ஃபஸ்ட்டு 100 மீட்ரு ஓட்டேன், 2வது மீட்ரு மூச்சு வாங்கும், 200 மீட்ரு, 3வது 300 மீட்ரு ஓடும்போது தான் நான் யாருன்னு தெரியும். பின்னாடி இருந்தவங்கலாம் புஷ்ஷுன்னு முன்னாடி போயிடுவாங்க. இது யதார்த்தம். அப்போது அனுபவம் வாய்ந்தவர்களுக்கு இது தெரியும், எப்படி ஆளணும் என்ன ஆகுதுன்னு. ஐயா நிர்மல்குமார் புதுசு, டைம் ஆகும். சரி, ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்கணும், அதை பற்றின புரிதல் இருக்கணும். எனக்கு தெரிஞ்ச அதிகாரிகள் வந்து இன்னும் ராதாகிருஷ்ணன் கூட தான் இருக்கிறார், ஒரு அனுபவம் வாய்ந்தவர் ஜெயராதாகிருஷ்ணன். பட்டு ஒரு சிலதெல்லாம் பொலிட்டிக்கல் டெசிஷன் இல்லை, எல்லாமே வந்து அதிகாரிகள் கிட்ட விட முடியாதுல்ல. அதிகாரிகளை போய் நாளைக்கு ஓட்டு கேட்க போகிறாங்களா, அதிகாரிகள் மூஞ்ச பார்த்து ஓட்டு போட்டாங்க. அவங்களோட இன்னெஃபிஷியன்சி, அவங்களுக்கு இன்னும் கையில் அது கரெக்டாக வரல, கையாலாகாத தனன்னு கூட சொல்லலாம். அதை மறைப்பதற்கு, மடைமாற்றம் பண்ணுவதற்கு அவங்க காரணம் இவங்க காரணம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. நீங்கள் சொன்னது போல் தாமோ அன்பரசன் கூட ரீசெண்டாக ஒரு ஸ்டேஜ் ஸ்பீச்சில் கொளத்தூர் மக்களுக்கு நன்றி இல்லையான்லாம் கேட்டிருந்தாரு. குறிப்பாக இன்னும் 1 மாத காலம் போகட்டும், இந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ வந்து அடிச்சு துரத்த போறாங்களான்னு பாருங்க, இந்த ஓட்டு போட்ட மக்களே வந்து இந்த எம்எல்ஏவை அடிச்சு துரத்த போறாங்க அப்படின்னு சொன்னாரு. குறிப்பாக அதிமுகவினர் குறித்து அவர் பேசினாரு. 10 வருட காலமாக நீங்க அமைச்சர் பொறுப்புல இருந்திருக்கீங்க, அந்த கட்சியினால நீங்க அமைச்சர் பொறுப்புல இருந்திருக்கீங்க, அந்த நன்றி கூட இல்லாம போய் அந்த வார்த்தையை சொல்லாமான்னு தெரியல, நாய் மாதிரி பனையூர் தாவைக்கு அலுவலக வாசல்ல நிக்கிறீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்லையான்னு அவர் கேட்டார். எப்படி அதை பார்க்கிறது? தெரியல, ஒரு மேபி வார்த்தைகள் கொஞ்சம் கடினமான வார்த்தைகள், அந்த வார்த்தைகளை தவிர்த்திருக்கலாம் அவர். பட் அவர் வந்து அவர் கட்சி தலைவர் தோத்துட்டாருன்னப்போ அந்த கோபம், அந்த அறச்சீற்றமும் சேர்ந்து வெளியில் வருது. அது மாதிரி மக்களுக்கு நன்றி இருக்கான்ற மாதிரி கேட்குறாரு. மக்கள் ஓட்டு போடலை அப்படின்றதுனால அவங்கள அப்படி ஒரு காட்டமாக கேட்க வேண்டியது இல்லை. பட் ஆனால் அவர் சொன்ன ஒரு விஷயம் உண்மை, இன்னும் ஒரு 2-3 மாதம் போனதுக்கப்புறம் நீங்கள்லாம் யாருக்கு ஓட்டு போட்டிங்களோ அவங்களே துண்டக்கான துணியக்கான தொடுத்துறாங்களா இல்லையான்னு பாரு. ஏன்னா போகிற போக்கு பார்த்தா அப்படி தான் இருக்குது. ஒரு கரண்ட்டு, அதாவது 200 யூனிட் ஃப்ரீயாக கொடுப்பேன்னு சொல்லிட்டு கரண்ட்டே இல்லாமல் பண்ணால் ஜனங்களுக்கு கண்டிப்பாக கோவம் வரும். அதனால் உனக்குலாம் ஓட்டு போட்டுன்ற அந்த கோவம் கண்டிப்பாக வரும். ஸோ அது வந்து ஒரு அரசியல்வாதியாக அவர் அந்த இடத்துல யதார்த்தத்தை பேசுகிறாரு. முன்னாடி வந்து அவர் தலைவர் மீது, அந்த கட்சி தலைவர் மீது இருக்கக்கூடிய பாசத்தில் அவரை மறந்து பேசுகிறார். உங்களுக்கெல்லாம் நான் நன்றி இருக்கா இல்லையான்ற மாதிரி கேட்குறாரு. வாக்காளர்களை அப்படி பேசுறது கொஞ்சம் சரியா இல்லை. நம்ம தான் அப்போ அவங்கள புரிஞ்சுக்க தவறிட்டோம்
அப்படின்ற அந்த புரிதலுக்கு தான் அது போகணும் ஒன்று. அப்புறம் அதிமுகவை பொறுத்தவரையிலும் அவர் கேட்குறது நியாயமான கேள்வி தான். வெக்கமா இல்லையான்ற மாதிரி கேட்குறாரு. என்னன்னா, ஒரு முன்னாள் அமைச்சர் இதே கடம்பூர் ராஜு ஐயா வந்து அமைச்சரா இருந்தபொழுது, விஜய் அவர்கள இதே மாரி கடம்பூர் ராஜு வீட்டு கேட்ல நிறுத்தியிருந்தா எப்படி இருந்திருக்கும்? இல்ல அப்படி ஒரு கடந்த காலங்கள்ல மெர்சல் படத்துக்காக விஜய் அவர்கள் போய் கடம்பூர் ராஜுவை பார்த்திருக்காரு. இல்ல போய் பார்த்தார் ரைட்டு. கடம்பூர் ராஜு வீட்டுக்கு வெளியிலோ, இல்ல கடம்பூர் ராஜு அலுவலகத்துக்கு முன்னாடி விஜய் அவர்கள இந்த மாரி காக்க வச்சிருப்பாங்களா? மேபி பழிக்கு பழி தீர்த்துனாரா என்னன்னு தெரியல. ஏன்னா அமைச்சர்னா வெயிட் பண்ணுங்க 5 மினிட்ஸ் கழிச்சு உள்ள கூப்பிடுவாங்க. என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியாது. அந்த கோவத்தினால கடம்பூர் ராஜா கேட் வெளியில ஒரு 5 நிமிஷம் நிக்கட்டும் அப்படின்னு நிக்க வச்சாங்கன்னா என்னன்னு தெரியல. பட் அவ்வாறு செய்யக்கூடாதுங்க. ஃபர்ஸ்ட்டுங்க அந்த கதவு வந்து ஒரு அரசியல்வாதி வீடு கதவு மூடிக்கிறது, பூட்டிக்கிறதுலாம் அது நல்லாவே இல்ல அது. இல்ல அவருடைய விஜய் வீடு பூட்டி இருக்கலாம். ஆனா ம். கட்சி அலுவலகமே பூட்டி வச்சுக்கிட்டு அததான் சொல்றேன். பூத்து பங்களா மாரி எதுக்கு பூட்டி பூட்டி வச்சுக்கிறீங்க? கதவு திறந்து விட்டங்க. அந்த இடத்துல கதவாச்சும் திறந்து இருக்கட்டுமே. 4 பேர நிக்க வைங்க அங்க. உள்ள அலோவ் பண்றவங்கள பண்ணுங்க. கார்டன் ஆஃப் பண்ணுங்க. அப்படியே மூடி வச்சுக்கிறீங்க. ஏதோ அமெரிக்கன் கான்சுலேட்டு, ஐநா சபை ஆபீஸ் மாரி. கட்சி ஆபீஸ் தானே. தமிழ்நாட்டுல தானே இருக்குது. எதுக்கு வரவங்கள எதுக்கு அப்படி காக்க வைக்கிறீங்க? அவங்கள சொன்னோம். அவரு கேட்ட கேள்விக்கு அவங்க தான் பதில் சொல்லணும். வெட்கமா இல்லையா அப்படின்றாரு. போய் 4 காலு பிராணி மாரி நிக்கிறீங்களான்னு தான் கேட்கறாரு. பாவமா இருக்குன்னு வேற சொல்றாரு. அதிமுகவை பார்த்தா பாவமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த இன்னொரு கேள்வி கேட்டார் பாருங்க கடைசியில. அது நியாயமான கேள்வி. 10 வருஷமா ஆட்சியில இருந்தீங்களே. உங்களுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு 10 வருஷம் ஆட்சியில இருந்து பத்தல. இப்ப பதவிக்காக இது மாரி ஓடுறீங்களே அப்படின்னு கேட்குறாரு. அது எதார்த்தமான கேள்வி தான். அதுல வந்து ஒண்ணும் பெரிய அரசியல் இல்ல. நியாயமான கேள்வி தான். ஆனால் அவங்களாம் அமைச்சரா இருந்த ஆட்கள் தாவேக்காவுக்கு போறாங்க அப்படின்னா தாவேக்கா பலமாயி கொண்டே இருக்கு அப்படின்றத நான் எடுத்துக்கலாமா? போய் அவங்க என்ன பண்ண போறாங்கன்றது தான் முக்கியம். அவங்க போய் அங்க இருக்கிறவங்களுக்கு உள்ளூர்ல வேலை வாய்ப்பு வாங்கி தராங்க. இல்ல அவங்களுக்கெல்லாம் வந்து விவசாய கடன் ஏதோ அவங்க சொந்த காசுல குடுக்க போறாங்க. அப்படின்னா ரைட்டு. போயிட்டு அங்க ஊழல் பண்ண போறோம். கவுன்சில் எலெக்ஷன்ல ஆள நிறுத்தி, அது வந்து ஒரு 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 வருமானத்துக்கு வழி பார்க்க போறோம்னா, அது பலம் கிடையாது. அது பலவீனம். இதெல்லாம் பண்ணி தான் திமுக, அதிமுக இன்னைக்கு கெட்ட பேர் ஆயி தோத்து போயிருக்கிறாங்க. அப்போ எந்த மாரி ஆட்கள் நம்மள தேடி வராங்கன்றது பார்க்கணும் இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு ஷானவாஸ் இருக்காரு. ஆளூர் ஷானவாஸ். அவருக்கு வந்து அரசியல் ரீதியா கெட்ட பேர் கிடையாது. ரவுடி பஞ்ச் கட்ட பஞ்சாயத்து பண்ணாரு. கட்டடம் கட்டுற இடத்துல போய் காசு கேட்டாரு. அப்புறம் குவாரியில போயிட்டு இந்த குவாரியில ஓடுற மண்ணுல எனக்கு கொஞ்சம் வரணும், பெர்சன்டேஜ் வரணும். அது மாரிலாம் இல்ல. இப்போ ஆளூர் ஷானவாஸ் மாரி ஒரு ஆள நீங்க அரசியல் கட்சியில சேர்க்கிறீங்கன்னா, அவரு என்ன பண்ணுவாரு? ஒரு 4 பட்டிமன்றம் பேசுவாரு. ஒரு ஊடகத்துல உட்காந்து இந்த இந்த திட்டத்துல எதுனால எவ்வளோ பயனாளி, எங்க பிரச்சனை, அரசு இந்த இடத்துல திட்டுறது, விமர்சனம் பண்றது, விமர்சனம் பண்ணுவார். பாராட்டுற இடத்துல பாராட்டுவார். பிரச்சனை இல்லாதது. அந்த மாரி ஆட்கள நீங்க கட்சியில சேர்க்கிறீங்கன்னா, அது உங்களுக்கு பலம். நீங்க வந்து கான்ட்ராக்டரு, லாட்டரி விக்கிறவரு, மணல் மாஃபியா சம்மந்தப்பட்டவரு, ரியல் எஸ்டேட் பண்றவர்லாம் சேர்த்தீங்கன்னா, அது உங்களுக்கு 7:30 தான். நீங்க யார சேர்த்துக்கிறீங்கன்றது முக்கியம் இல்ல கூட. ஒரு நல்ல சிந்தனை உடையவரு, மக்களுக்கு உழைக்கிறாங்க, சர்வீஸ் பண்றாங்க, அந்த மாரி ஆளுங்கள நீங்க சேர்க்கிறீங்கன்னா, அது கதை வேற. நீங்க கான்ட்ராக்ட் இருக்காரு, அரசியல்ல வந்து நல்லா இன்னும் கொஞ்சம் சம்பாரிக்கணுன்ற அந்த மனநிலையில இருக்கிறவங்கள நீங்க சேர்த்துக்கிறீங்கன்னா, அது எப்படி பலமாகும்? உங்களுக்கு வேணா பலமாகும், வசூலுக்கு பலமாகும். கட்சிக்கு பார்ட்டி ஃபண்ட் வரும். பொதுமக்கள் அத ரசிக்க மாட்டாங்க. இல்ல சொல்லணும். நீங்க சொல்ற ஷானவாசும் திமுகவுல இணைய போறாரு. ஏற்கனவே பனையூர் பாபு விசிகாவுல இருந்து விலகி அதான் பாருங்க. திமுக பனையூர் வந்திருக்காரு. பாபுக்கு எப்படி வரவேற்பு குடுத்தாங்க பாருங்க. கூப்பிடுறாங்க, அண்ணாரிவத்துல போய் உட்கார்றாங்க. எப்படி நடத்துறோன்றது ரொம்ப முக்கியம்ல. ஒரு கட்சி தேடி வரவங்கள. ஆனா இங்க கடம்பூர் ராஜு போய் சேர்ந்தது, எம்சி சம்பத் போனதெல்லாம் விமர்சனத்துக்கு உள்ளாயிருக்கு தாவேக்கால. நான் சொல்றேன் 1000 இருந்தாலும் முன்னாள் அமைச்சருங்க. ஏன் ஒரு செங்கோட்டையன் ஐயாக்காச்சும் தெரியாதா? வரவங்கள கொஞ்சம் கௌரவமா, கண்ணியமா சேர்த்துக்கணும். ஒரு ஒரு கார்லாம் வந்துங்க ஒரு தெர்ல நம்ம எதுக்கு அவங்களுக்கு ஐடியா குடுத்தோம். அவங்க போய் நிக்கிறதுக்கு தயாராகட்டும், நின்னுட்டு போட்டும். ஆனா ஷானவாஸ் திமுகவுக்கு போனா விசிகா என்ன ஆகும்? இல்ல அது திமுகவுக்கு பலமாக மாறுமா? நீங்க எப்படி பார்க்குறீங்க? ஷானவாஸ் எங்க இருக்கிறாரோ, அந்த தலைவரை தூக்கி பிடிக்கக்கூடிய தன்மை படைத்தவர். அவர் இப்போ விசிகாலே இருக்குன்னா, எழுச்சி தமிழர் திருமாவளவன் இந்த இதெல்லாம் செஞ்சிருக்கிறாரு. இந்த போராட்டத்துக்கு குரல் குடுத்துருக்காரு. சமூக நீதியை பாதுகாக்கிறதுக்கு இவர் விட்டா ஒரு தலைவர் இல்லன்னு பேசுவாரு. அவரே திமுகவுக்கு போயிட்டா இன்னும் அதிகமா இருக்கும். ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் செய்த சாதனை அதிகம். அதாவது முதலமைச்சராவோ, இல்ல கட்சி தலைவராவோ. இப்போ இவங்க பண்ண கட்ட பஞ்சாயத்து, இவங்க பண்ண ஊழல்லாம் ஷானவாஸால பேச முடியாது. ஏன்னா கட்சியில சேர்றாங்க. அப்ப அதெல்லாம் பேச மாட்டாரு. பட் ஆனா அந்த தலைவரை தூக்கி பிடிக்கிற மாரி இப்போ ஸ்டாலின் அவர்கள் வந்து சிறுவர்களுக்கு வந்து காலை சிற்றுண்டி குடுத்தாரு. அதுக்கப்புறம் இல்லம் தேடி கல்வி குடுத்தாரு. நான் முதல்வன் திட்டம் குடுத்தாரு. பெண்களுக்கு ரூ. 2000 பணம் குடுத்தாரு. இவ்வளவும் பண்ணி இந்த மாரி பண்ணியிருக்கிறீங்க. அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு வந்து ஸ் ஸ் சிலு சிறுப நெறைய திட்டம் இருக்கு. நெறைய இருக்கு. அது வந்து சொல்லணும்னா ஒரு 20, 25 திட்டம்.
அதாவது ஷானவாஸ் மாதிரி ஆளுங்கெல்லாம் மனப்பாடம் பண்ணி பீரங்கி மாரி அடிச்சு தள்ளுவார். அதெல்லாம் ஒரு நல்ல பேச்சாளர். இப்போ திருச்சி சிவா இருக்கார். திருச்சி சிவா, டிஆர் பாலு. என்ன கேட்டால் திருச்சி சிவா அசட்டு, டிஆர் பாலு லைபிலிட்டி. என்னங்க இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, திருச்சி சிவா வந்து கருத்து. ஒரு கட்சி ஏன் இந்த கட்சி இருக்கணும், அடுத்த தலைமுறை இது ஏன் பண்ணணும், எனக்கு வயசாகி போச்சு, எனக்கு இன்னும் ஆட்சி அதிகாரம் அதெல்லாம் இல்லாமல் இந்த ஒழுங்கு பண்ணணும், இந்த கட்சியை தூக்கி பிடிக்கணும்னு பேசக்கூடிய தன்மை படுத்தும். திருச்சி சிவா எங்கன்னா வந்துட்டு சாராய வியாபாரம் பண்ணுறாரு, அவருக்கு கெமிக்கல் கம்பெனிக்குது, அவரோட காலேஜ் வந்து இந்த இடத்துல பண்ணுது, இல்லை அவருக்கு கப்பல் ஓடுது, அப்படி எதனா விமர்சனம் வச்சா இல்லை. ஆனால் டிஆர் பாலு அவர்களுக்கு விமர்சனங்கள் வரும். மன்மோகன் சிங் அவருக்கு பிடிக்கல அவரை, அவர் மேலே பயங்கர கோபத்தில் இருக்காருலாம் டெல்லி ஊடகத்தில் செய்திகள்லாம் வந்தது. அப்போது எந்த மாதிரி ஆட்களை நீங்கள் கூட வச்சுக்கிறீங்கன்றது பார்க்கணும். புரியுதுங்களா? அது மாதிரி ஆட்கள் இருக்கும்போது பிரச்சனை கிடையாது. அதுதான் எல்லாம் ஒரே கட்சி தான். டிஆர் பாலுவும் திமுக தான் ஓட்டு கேட்டு உழைக்க போகிறாரு. இன்ஃபேக்ட் டிஆர் பாலு சம்டைம்ஸ் எலெக்ஷனில் ஜெயிச்சிருவார். திருச்சி சிவா தோற்றுருவாப்புல தேர்தலில். வாக்கு அரசியலில் இவர் ஜெயிப்பார், இவர் தோக்கலாம். ஆனால் உங்களுக்கு நல்ல பேர் கெட்ட பேர்னு வரும்போது எது முக்கியம் எது முக்கியம் இல்லைன்றதை பார்க்கணும். ஊடகங்களை தாவேக்கா அரசு முடக்குது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வந்த ஒரு மாத காலத்திலே வந்து அரசு கேபிள் இருந்து 3 பிரதான செய்தி சேனல்களை முடக்கிட்டாங்க, தூக்கிட்டாங்கன்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. அதுக்கு அமைச்சரும் விளக்கம் கொடுக்குறாரு. அது வந்து டெக்னிக்கல் இஷ்யூ அப்படின்றாரு. டெக்னிக்கல் இஷ்யூலையும் குறிப்பிட்டு ஒரு 3 சேனல் மட்டும்தான் தூக்கப்படுமான்ற கேள்வி இருக்கு. நீங்க எப்படி அதை பார்க்குறீங்க? அதாவதுங்க, இதெல்லாம் வந்து சொல்லலாம் டெக்னிக்கல் இஷ்யூன்னு. அந்த டெக்னிக்காலிட்டியோட தான் இந்த சேனல்லாம் டீல் பண்ணிட்டு இருக்குது. இவ்வளோ வருஷமாக இருந்திருக்கு. ஒரே நேரத்தில் 3 சேனல் பிளாக் அவுட் ஆனதெல்லாம் கிடையாது. சிங்கிள் அவுட் பண்ணி ஆயிருக்கு. அதுக்கும் அப்பவும் இருந்த ஆட்சியாளர்கள் டெக்னிக்கல் இஷ்யூ தான் சொன்னாங்க. அது என்ன, முதலமைச்சர் மீது விமர்சனம் பண்ணாவோ இல்லை தாவேக்காவை பற்றி விமர்சனம் பண்ணால் ஆகுது? இன்னைக்கு ஒருத்தராக கேட்கல இந்த கேள்வியை. எல்லா ஆளுகின்ற கட்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சி எல்லாமே கேட்குது. டிடிவி தினகரன் கேட்குறாங்க, திமுகவில் கேட்குறாங்க, அதுக்கப்புறமா அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அறிக்கையை விட்டு, என்னப்பா இது இவ்வளோ மோசமாக இருக்கிற நீ ஒரே நேரத்தில் இந்த மாதிரிலாம் வேலை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி ஒரு பேரை போட்டு அந்த கம்பெனிக்கு தான் இந்த வேலையை கொடுத்துருக்குறாங்க, இந்த கம்பெனி இதை பண்ணுது, கேட்டால் எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னுதுன்றதெல்லாம் டீட்டெயிலாக போட்டு. ஒரு நல்ல விஷயம் என்னென்னா வந்து எதிர்கட்சிகள்லாம் இதை கேள்வி கேட்குறாங்க, இல்லைனா வந்து கேட்குறதுக்கு இல்லை. பத்திரிகை வாயை மூடுறதுனாலையோ பிளாக் அவுட் பண்ணுறதுனாலையோ வந்து கரண்ட்டு கட்டு தான். மக்கள் ரோட்டில் உட்காரது தான். சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஒரு இடத்துல நடக்குதுன்னா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தான். மேபி அது பெருசாக்கலை, அது இன்னும் பெருசாகி கெட்ட பேர் வரல நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இன்றைக்கி சோஷியல் மீடியா இருக்குது. நிறைய பேர் ஊடகத்தில் வரலனாலும் சமூக ஊடகத்தில் போட்டு போங்க. இன்னொன்று, மக்கள்கிட்ட லோக்கலில் பேசிக்குவாங்க. என்னங்க இது இப்படி இருக்குது, நம்ம ஒன்று நினச்சோம் இப்படி ஒன்று நடக்குது அப்படின்ற மாதிரி மக்கள் பேசிக்குவாங்க. ஊடகன்றது கண்ணாடி மாதிரி. ஊடகத்தில் வர தப்பான செய்தியோ இல்லை நல்ல செய்தியோ அதை பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு உண்டான நடவடிக்கை எடுத்துட்டீங்கன்னா அது பிரச்சனை கிடையாது. உங்களால் நடவடிக்கை எடுக்க முடியலன்றதுனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் அதிகாரத்தை வந்து நீங்கள் மிஸ்யூஸ் பண்ணுறீங்க. அதான் இந்த பிளாக் பண்ணுறது, சேனல் தூக்கி பின்னாடி போடுறது, அதெல்லாம் வந்து நல்லா இல்லை. அதனால தான் இந்த அரசு கேபிளில் இருக்கக்கூடாதுன்றது என்னோட பார்வை. அரசாங்கம் வந்து எதை செய்யணுமோ அதை தான் செய்யணும். இந்த ஊடகத்தை வந்து அது தனியார்கிட்ட இருக்கிறது தான் நல்லது. இப்போ அரசாங்கத்துக்கிட்டே இருந்தால் என்ன பண்ணும், ஊடகத்தோட கண்ட்ரோலை அது டெய்லி பாராட்டி அவங்களுக்கு வேணுன்றது தான் போட்டுக்கும். கரண்ட் எங்கே இருக்குதோ அதை காட்டுவாங்க, கரண்ட் இல்லாததை காட்ட போகிறது இல்லை. எங்கே நல்ல ஆய்வாளர் இருக்காரோ அதை காட்டுவாங்க. பாருங்க, இந்த காவல் ஆய்வாளர் வந்து இவரோட பணியை பாருங்க. எங்கே ஒருத்தர் மோசமாக கட்டிங் வாங்கிட்டு மோசமான ஒரு அதிகாரி இருப்பார், அவரை காட்ட மாட்டாங்க. அப்போ கெட்டதை சொல்கிறதுக்கும் சுட்டி காட்டுறதுக்கும் ஒரு 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 மக்களுக்குமே வந்து ஒரு வெண்ட் அவுட் தேவை. நீங்கள் இதையே பண்ண போகிறீங்கன்னா உங்களோட அரசின் மீது இருக்கக்கூடிய அவப்பேர் ஜாஸ்தியாகும். இல்லை, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்வது போல அது டிக்டேட்டர் படம் போல வரக்கூடுமோன்ற அச்சம் ஏற்படுது அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். அந்த அளவுக்கு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கா தெரியலங்க. இது இவ்வளோ சீக்கிரம் இவங்க இதெல்லாம் பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று வந்து மாரிதாஸை கைது செஞ்சுருக்கிறாங்க, யூடியூபரை கைது செஞ்சு அப்புறம் ஜாமீனில் விட்றாங்க, பெயிலில் விட்றாங்க, அது வேறு விஷயம். அதுவே ஜாஸ்தி. அதுவே வந்து சும்மா ஒரு ஒரு பயம். அதாவதுங்க, இப்போ தெரிஞ்சிருக்கும் அவதூறு செய்தியினுடைய பிரச்சனை எவ்வளோ. நான் நிறைய வாட்டி சொல்லுவேன், இந்த யூடியூப்பில் வாட்ஸ்அப்லலாம் தப்பான செய்தி குட்டி செய்தா மாதிரி போவோன்னு. இப்போ இந்த இந்த 3 சேனல் பிளாக் பண்ணதாக போட்டிருக்கிறாங்கல்ல, அதுக்குமே வந்து ஃபேக்ட் ஃபைண்டிங் டீம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இல்லை இது தப்பான செய்தி, இது அவதூறு, இதை பரப்பாதீங்கன்னு யாரெல்லாம் கமெண்ட் போடுறாங்களோ அவங்ககிட்ட போய் பரப்பாதீங்க. இதே நீங்கள் பண்ணப்போ நல்லா இருந்ததா, இனிப்பாக இருந்ததா, இனிச்சுதா? கரூரில் சார் நான் என்ன சார் தப்பு பண்ணேன், ஏன் சார் என்ன இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உண்மைக்கு புறம்பா அன்றைய முதலமைச்சர்
ஸ்டாலின் அவர்களை எதிர்த்து அன்னைக்கு இருந்த தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் சொன்னார். ஸ்டாலின் அங்கே போல, விஜய் சார் தான் லேட்டாக போனார், விஜய் சார் தான் கூட்டத்தை சேர்த்தாரு, விஜய் சார் தான் வந்து மயக்காட்சி விழ விழ பேசினாரு. ஆனால் அவருக்கு இருக்கிற சிம்பத்தி வச்சு அவர் ஒரு சப்ஜெக்டை பரப்பி விட்டு அதை அழகாக அவருக்கு பாதமாக மாற்றினார் இல்லையா? அதே மாதிரி இப்போ நடக்குது. அப்போ வேற பிரிட்டோ, ஜான் பிரிட்டோ, 2 ஜான் பிரிட்டோ இருக்கிறாங்க. ஆக்சுவலாக ஜான் பிரிட்டோன்றது ரொம்ப காமனான நேம். நீங்கள் தூத்துக்குடி, திருநெல்வேலிலாம் போனீங்கன்னா, எப்பா ஜான் பிரிட்டோ அப்படின்னு ஒரு ஒரு சர்ச்சில் போய் சொன்னீங்கன்னா 4 பேர் திரும்பி பார்ப்பாங்க. நான் என்ன ஜேவியர் பிரிட்டோனே, ஆனால் நான் வந்து அல்ஃபோன்ஸ் பிரிட்டோனே, ஜான் பிரிட்டோனே, பிரிட்டோ வண்டி ஊந்துது காதலன்னுவாங்க. பிரிட்டோ வந்து ரொம்ப காமனான நேம். அதாவது ஃபெர்னாண்டஸ் குரூப்பில் அவங்க கம்யூனிட்டியில் அது காமனான நேம். இப்போ என்ன ஆகி போச்சு, இந்த பிரிட்டோன்ற பேர்னால வந்ததில் அவங்க பணம் மோசடி, பணம் வந்து அந்நிய செலவாணி, அதாவது வெளிநாட்டிலேருந்து பணம் வாங்குறது, கருப்பு பணம், கள்ள சந்தை, அது அவரே வந்து எங்களுக்கு அந்த பழக்கம்லாம் இல்லைங்க, எதுக்கு போதை விஷயம்லாம் நாங்கள் பண்ணுறதில்ல, நாங்கள் வெறும் பணம் ஏமாத்துறது, லாட்ரி, இதோட சரி அப்படின்றாரு. நீங்கள் எந்த கட்சியில் இருக்கீங்கன்னா பிஜேபியில் இருக்கீங்க, சகோதரி அதிமுக, பணம் அதிகமாக கொடுத்தது திமுக, இப்போ எந்த கட்சியோட ரொம்ப நட்போட இருக்குன்னா தாவேகா. ரொம்ப நல்ல அரசியல், அருமையான அரசியல், அது மாதிரி தான் போகுது. அதனால் அது வந்து பார்த்து ஒரு சிலருக்கு தகவல் தெரியாமல் பாவம் என்ன பண்ணாங்க, செய்தியை முன்னாடி சொல்கிறேன்னு சொல்லிட்டு போட்டு விட்டாங்க. அப்புறம் எந்த பிரிட்டோ யாருன்றது தெரியல. இப்போ உண்மை என்னது, ஆதவர்ஜனா குடும்பத்துக்கும் போதைப் பொருளுக்கும் இதில் சம்பந்தம் கிடையாது. புச்ச அந்த 258 கோடிக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆனால் யாரோ கிளப்பி விட்டாங்க. இப்போ எல்லாம் என்ன நினைப்பாங்க, தாவேகாக்கு போதைப் பொருளோட சம்பந்தம் இருக்குன்னு. இதுதான் நீங்கள் பண்ணீங்க. இதுதான் வந்து தாவேகா என்ன பண்ணுச்சுன்னா, அடிச்சு ஏறுறது, உண்மையோ பொய்யோ தெரியல, போட்டு ரீல்ஸா மீம்ஸா அடிச்சு தள்ளுறது. பார்த்தீர்களா பார்த்தீர்களா, எங்கள் அண்ணன் பாவம், எங்கள் அண்ணன் கஷ்டம், கரூரில் அவர் இப்படி பண்ணிட்டாங்க, அதில் அவர் அப்படி பண்ணிட்டாங்க, எல்லாம் பண்ணீங்களா? நீங்கள் மற்றவங்களுக்கு என்ன பண்ணீங்களோ அது இப்போ உங்களுக்கு வருது. இதில் உண்மை செய்தி எது, பொய் செய்தி எது, கஷ்டம்தான். இருக்கிற பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தினாலும் குறையும். நீங்கள் பத்திரிகையாளர் சந்திப்பும் நடத்துறது இல்லை, வெளிப்படைத்தன்மையும் இல்லை. யார் எங்கே எந்த பொய் புரட்டை கிளப்பி விட்றாங்க தெரியாது, ஓடும். நீங்கள் சம்டைம்ஸ் வந்து அதை டீல் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு சப்ஜெக்ட் நாலேஜ் இல்லை. பேச்சாளர்களை இந்த நேரம் தயார் பண்ணியிருக்கணும், ஊடகத்துலலாம் பேச்சாளர்களாம் அனுப்பணும், பேசுறதுக்கெல்லாம் தகுதியானவங்க இருக்கிறாங்க அந்த கட்சியில். ஆனால் பயம், தெனாலி படத்தில் கமல் சார் சொல்லுவார்ல, வேலை கண்டா பயம், அதை கண்டா பயம், இதை கண்டா பயம், இருட்டை கண்டா பயம். அது மாதிரி தாவேக்காக்கு எதை பத்திரிகையை பார்த்தாவே பயம். அதனால் என்ன பண்ணுறது தெரியாமல் இந்த பிளாக் அவுட்டு, அரெஸ்ட்டு நீங்கள் ஃபேஸ் பண்ணணும். விமர்சனம் இல்லாத அரசு என்னங்க அரசு? அரசுன்றது என்ன, 4 பேர் பாராட்டுவான், ஒரு 6 பேர் விமர்சனம் பண்ணுவோம், அதை தாண்டி செயல்படுறதுன்னு அரசு. இதெல்லாம் பார்த்து பயந்துக்கிட்டு கைது பண்ணுறதெல்லாம் அதெல்லாம் ரொம்ப இந்த சமுத்திரகன்யன் ஒரு படத்தில், என்னடா ரொம்ப சீப்பான ஆளாக இருக்க நீ அப்படின்வாங்க. கைது பண்ணுறதுனால சரி ஒரு மாரிதாஸ் வாயை மூடுவீங்க, மற்றவங்க வாயெல்லாம் மாரிதாஸ் அந்த ஒரு விஷயந்தான் தப்பாக போச்சு, அதுக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் கரெக்டு தானே. ஆனால் இதை காரணம் காட்ட மாட்டீங்க, வேற எதையோ காரணம் காட்டுறீங்க. அதனால் நீங்கள் உங்களோட தரத்தையும் தராதரத்தையும் ஆட்களையும் நல்ல ஆட்களாக சேர்த்து சுற்றி வச்சு அரசியல் பண்ணுறீங்க, மாண்பான அரசியல் பண்ணீங்கன்னா அது பிரச்சனை இல்லை. இல்லைன்னா அதான் இது மாதிரி தான் இந்த சேனல் தூக்குறது, இந்த யூடியூப் அரெஸ்ட்டை கைது பண்ணுறது, யூடியூபரை இப்படி தான் போகும். உங்கள் நேரம் விரயமாயிடும், மக்கள் சேவை செய்ய முடியாது. அப்புறம் அதிகாரிகள் தான் இருக்கிறாங்களா, தப்பாக ஐடியா கொடுப்பாங்க. சார் தூக்கி 2 பேரை நம்ம டைட் பண்ணோன்னா, எப்பா சாமி ஒன்றே ஒன்று சொல்கிறேன், பத்திரிகை சுதந்திரம், பத்திரிகை வீரியம், பத்திரிகை திமிருன்றது சுதந்திர காலத்திலேருந்து இருக்குது இந்தியாவில். தமிழ்நாடுன்னு கூட பேசலை, இந்திய திருநாட்டில் வெள்ளக்காரன் காலத்துலேருந்து பத்திரிகைக்காரன் வந்து போராடிக்கிட்டு இருக்கிறான். புரியுதுங்களா? ஒருத்தரை நீங்கள் கைது பண்ணுறதுனாலையோ இல்லை ஒருத்தரை இப்போ ரோட்டில் போகும்போது கார் ஏற்றி கொண்டுடுறீங்க, அவர் செத்துட்டாரு, பத்திரிகைக்காரன் சும்மா இருப்பானா? ஊர்வாயை மூட முடியுமா? அதெல்லாம் பழைய டெக்னிக். இதெல்லாம் ஒரு மாஃபியா இருக்கும், ஒருத்தர் தூக்கிட்டா போயிடுமா அது? அதனால் இதெல்லாம் பண்ணால் பத்திரிகை துறையை தொட்டால் கெட்டாங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அதனால் மேயர் ஜெயலலிதாவும் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணாங்க, கலைஞரும் ஃபேஸ் பண்ணார், தினகரன் ஆஃபீஸில் 3 பேரை குடும்ப தகராறில் கொளுத்துறாங்க. எவ்வளோ அநியாயம், எவ்வளோ அக்கிரமத்தெல்லாம் பத்திரிகை துறை பார்த்துருக்கு. வாயில்லா துறை அது. அதாவது அதால் பேச தான் முடியும், அதுக்குன்னு காவல்துறைக்கு இருக்கிற மாதிரி பவர்ஸ்லாம் கிடையாது. அதுவும் அந்த பத்திரிகை துறை பேசுகிறதுக்கு பின்னாடி வந்து மக்கள் நலன் இருக்கான்னு பார்க்கணும். நான் எல்லாரும் நல்லவங்கன்னு நான் சொல்ல வரல, கருப்பாடுகள் இருக்குது. நீங்கள் கருப்பாடுகள் இருக்குன்னா கூட அதை சட்டத்தின் அடிப்படையில் டீல் பண்ணுங்க. தவறானவர்கள் இருப்பாங்க, ஒரு கட்சி சாயம் போட்டு பேசுகிறவங்க இருப்பாங்க, அவங்கள நீங்கள் கரெக்டாக இது பண்ணி கோர்ட்டுக்கு முன்னாடி நின்று சட்டப்படி தண்டனை வாங்கி கொடுத்து
கோர்ட்டு மூலமா தண்டனை வாங்கி கொடுத்து பண்ணுங்க. இந்த காவல்துறையை வந்து பெண்கள் பாதுகாப்பு, கஞ்சா போதை, அதுக்கப்புறம் பேங்க்கு ஏடிஎம் திருட்டு தடுக்கிறது, ஹெல்மெட் திருடுறவன், பெட்ரோல் திருடுறவன், ஃபியூஸ் கேரியர் திருடுறவன் புதுசாக இந்த மாதிரி ஆளுதுக்கு நீங்கள் பயன்படுத்துங்க. 10 போலீஸ்காரெல்லாம் ஒரு யூடியூபர் வீட்டாண்ட அனுப்புறது, அங்கேருந்து அப்படியே ஏதோ தூக்கின்னு வரா மாதிரி அதெல்லாம் பண்ணாதீங்க. அதெல்லாம் இந்தியன் ஆர்மி படத்தில் பார்த்துக்கிறோம் நாங்கள். நீங்கள் வந்து பத்திரிகாரன் பேசுகிறான்னா ஒரு 4 பத்திரிகாரன் உங்களுக்கு ஆதரவாக தான் இருக்கிறாங்களே, அவங்கள விட்டு பேச விடுங்க. என்ன கெட்டு போச்சு? உங்களுக்கு ஆதரவாக பத்திரிகையாளர் யாரும் பேசுகிறதே கிடையாதா? முட்டு கொடுக்குறதே கிடையாதா? தானிக்கு தீனி சரியாக போகுது. நீங்கள் எதுக்கு காவல்துறையை அதான் ஆள் இல்லைன்றீங்க அரசாங்கத்தில், அப்புறம் எதுக்கு இந்த வேலைக்கெல்லாம் ஆள் அனுப்புறீங்க? எவ்வளோ வேலை இருக்குதுல்ல காவல்துறை செய்ய வேண்டிய வேலை. குண்டா இருப்பான், சீட்டு பணம் விட்டு ஏமாத்துறவன் இருப்பான், பண மோசடி பண்ணுறவன் இருப்பான், ரவுடி பையன் இருப்பான், கஞ்சா விற்கிறவன் இருப்பான், அவனை பிடிக்கிறதுக்கு அனுப்புங்க. இந்த பத்திரிகைக்காரங்களெல்லாம் அரெஸ்ட் சம்மன் போதாதா? சம்மன் ஒன்று கோர்ட்டில் ஒரு போட்டு கோர்ட்டு மூலிமா ஒரு சம்மனு இல்லை வேறு வக்கீல் நோட்டீஸு அப்படி போய் ஹேண்டில் பண்ணுங்க. கருத்துக்கு கருத்து எதிர்கொள்ளுங்க. உங்களுக்கு இன்னைக்கு அதிகாரம் இருக்குன்றதுனால இந்த காவல்துறை அனுப்புறது தான் நல்லா இல்லை. அது உங்களுக்கு தான் கெட்ட பேர். நான் தாவேக்காவோட நலனுக்காக சொல்கிறேன். இல்லை இப்படி தான் போகுதுன்னா இப்படி தான். கடந்த காலத்தில் சவுக்கு சங்கர்னு ஒருத்தரை 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி மாற்றி மாற்றி பேசினுக்கிறாரு. பேசுகிறாரா இல்லையா? ஒரு காலத்தில் பிடிஆர் நண்பர் பேசிட்டு இருந்தார். அப்புறம் பிடிஆருக்கு அவர் தான் வச்சார் வேணா. ஒரு காலத்தில் அதிமுக வந்து எல்லா ஊழல்லாம் எடுத்துக்கிட்டு தான்னாரு. அப்புறம் அதிமுகவில் அவர் தான் நெருங்கி பழகினார். அதுக்கப்புறம் எடப்பாடியார் தான் எல்லாமே அவர் தான்னார். இப்போ கேட்டால் எடப்பாடி பழனிசாமி அப்படின்றாரு. அப்புறம் ஸ்டாலின் ஒரு காலத்தில் இல்லை ஸ்டாலின் வரணும் அப்படின்னு பேசினார். அப்புறம் இப்போ இந்த குடும்பம் வரவே கூடாதுன்ற என்னையா என்ன 3 மாதம் கூடு விட்டு கூடுவார். அரசியல்வாதிகள் தான் மாறுறாங்கன்னு பார்த்தா நீங்களுமா ஐயா? அவர் ஒவ்வொரு வாட்டியும் கைது செய்த பொழுதும் அவருக்கு நடந்த அநீதி அப்போவும் நான் என்ன அறியாமல் நான் பேசியிருக்கிறேன். அவருக்கு ஆதரவாக பேசியிருக்கிறேன். அவருக்கு நடக்கிறது அநீதின்னு பேசியிருக்கிறேன். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் 3 மாதத்துக்கு மாறி மாறி நீங்கள் பேசுறது மக்கள் ரசிக்க மாட்டாங்க. நீங்களும் வந்து பத்திரிகையாளர்களோ யூடியூபரோ நம்மளும் வந்து ஒரு கண்ணியத்தை குறைந்தபட்ச நாகரிகத்தை காப்பாற்றணும். தாவேக்கா வந்து நல்லது என்ன செய்யுது, கெட்டது என்ன செய்யுது, அதை பேசிட்டு போயிட்டா பிரச்சனை முடிஞ்சுது. ஓவர் போர்டு போகிறது சிக்கல். அதனால தான் சொல்கிறேன், எங்கள் துறையிலையும் ஆட்கள் இருக்கிறாங்க சரியில்லாமல். அதே நேரத்தில் காவல்துறையை வைத்து நீங்கள் யூடியூபையோ பத்திரிகை தர்மத்தையோ அடக்குவதோ சரி கிடையாது. இதுதான். நன்றி. நிறைய விஷயங்களை இப்போ வந்து நன்றி. நன்றி.